குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது நம்மளோட மதிப்பும் மரியாதையும் கூடணும். அது எந்த இடமா இருந்தாலும் சரி, எப்பயுமே குறையவே கூடாது. நம்மளோட மதிப்பும் மரியாதையும் கூடிக்கிட்டே இருக்கணும். குறையிற மாதிரி எந்த விஷயமும் பண்ணக்கூடாது, எந்த ஒரு செயல்களும் நடந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணால் என்ன சொல்ல வரீங்கிறது புரியாது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா தான் நான் சொல்கிற கருத்து என்னங்கிறத புரியும். ஓகேவா? இப்போ வீட்டுக்குள்ளே போகலாமா? அதாவது மற்றவங்க மனசு உடைஞ்சு போகிற மாதிரி ஏதாவது நம்ம பேசிடக்கூடாது, சரிங்களா? எதனாலும் பேசிட்டு நம்ம சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கவே கூடாது, சரிங்களா? அடுத்தவங்க நம்ம பேசுகிற வார்த்தைகள் அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. அவங்க மனசு புண்படுற மாதிரி எதுவுமே பேசக்கூடாது, சரிங்களா? அதே போல் நம்ம செய்கிற செயல்களும் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. அடுத்தவங்க உடைஞ்சு போகிற மாதிரி நம்ம எதுவுமே எந்த ஒரு செயலுமே பண்ணக்கூடாது, சரிங்களா? அதனால் பேசுகிற வார்த்தைகளும் சரி, செய்கிற செயல்களும் சரி, நம்ம யோசித்து பண்ணணும், சரிங்களா? யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு பண்ணணும். ஓகேவா? அடுத்து மற்றவர்களை வேதனைப்படுத்தி நம்ம பாவத்தை சம்பாதிக்கக்கூடாதுங்க, சரிங்களா? அவங்க கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா அவங்க சாப விடுற மாதிரி அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. அப்படி இப்படின்னு யாராக இருந்தாலும் ஒரு கஷ்டத்தில் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா அப்போ அவங்க பேசுவாங்க. அப்படி பேசும்போது அந்த வார்த்தைகள் நம்மளை தாக்குறதோட நம்மளோட வாரிசு சந்ததிகளை அப்படியே தாக்க ஆரம்பிச்சிடும். அதனால் யார்கிட்டையும் எந்த ஒரு சாபத்தையும் நம்ம சேர்த்து வைக்கக்கூடாது, சரிங்களா? அதை ஜென்மத்துக்கும் நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதாவது கஷ்டம், ஏமாற்றம், அவமானம் வரும்போது அதை நினச்சி எப்போதுமே ஃபீல் பண்ணக்கூடாதுங்க, சரிங்களா? அவமானம் ஏற்பட்டால் தான் நம்மளோட தன்மானத்துக்கான நம்ம போராடுவோம், சரிங்களா? அவமானம் வந்தால் தான் நம்ம தன்மானத்துக்காக போராடுவோம். அவமானம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம தன்மானத்தை பெருசாகவே நினைக்க மாட்டோம், சரிங்களா? கஷ்டப்பட்டால் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற வைராக்கியம் வரும், சரிங்களா? நம்ம நல்ல ஜாலியாக காசு பணத்தோடு இருந்தால் இது இல்லைன்னா இன்னொரு அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனால் கஷ்டப்பட்டால் தான், ஒவ்வொரு விஷயத்துலையும் கஷ்டப்பட்டால் தான் அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். எவ்வளோ ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி. அதனால் எவ்வளோ ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடுவோம். கஷ்டப்பட்டால் தான் நம்ம ஜெயிக்கணுங்கிற வைராக்கியம் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது ஏதாவது ஒரு ஏமாற்றம் நமக்குள்ளே ஏற்பட்டால் மட்டும்தான் அடுத்த வரக்கூடிய எதிர்காலத்தில் நம்ம யார்கிட்டையும் ஏமாற மாட்டோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏமாற்றமே இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டோம்னா ஏதோ ஒரு பெரிய விஷயத்தில் ஏமாற போகிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் ஏமாற்றங்களை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஏமாற்றம் வந்துச்சு அப்படின்னா அடுத்த வர்ற காலகட்டத்தில் நம்ம எதுக்காகவும் யார்கிட்டையும் ஏமாந்துடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும், சரிங்களா? வாழ்க்கையை முழுசாக வலிகளை சுமந்துக்கிட்டே இருக்கேன்னு நினச்சி ஃபீல் பண்ணவே கூடாது, சரி? போராட்டத்தை நினச்சி மனசு தளர்ந்து போகக்கூடாது. நம்ம வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் கடந்து போனால் தான் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அடைய முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் பொறுமையாக ரொம்ப முக்கியங்க. வாழ்க்கையில் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் எதையுமே அவசரப்பட்டு செய்யாதீங்க, அவசரப்பட்டு பேசாதீங்க. பொறுமையாக பண்ணுங்க, பொறுமையாக பேசுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது வாழ்க்கையில் நடக்கிற கஷ்ட நஷ்டங்கள் தான் நம்மளை பக்குவப்படுத்துங்கிறத புரிஞ்சுக்கணும். கஷ்ட நஷ்டமே இல்லைன்னா நம்ம ஒரு பக்குவப்பட்டு இருக்க மாட்டோம். கஷ்ட நஷ்டங்கள் வந்தால் தான் நம்மளை பக்குவப்படுத்திக்குவோம், நம்மளே நாம் பக்குவப்படுத்திக்குவோம், சரிங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும். பக்குவப்பட்டால் தான் எதையுமே ஈஸியாக வெற்றி அடைய முடியுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதான் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியுங்கிறத நம்ம நம்பணும். பக்குவப்பட்டால் தான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அதை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடுவோம், சரிங்களா? அதை புரிஞ்சுக்கணும். எல்லார்கிட்டையும் உண்மையை எதிர்பார்க்கக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். எல்லாருமே உண்மையாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம யாருமே உண்மையாக இருப்பாங்க, இவங்க நம்மக்கிட்ட உண்மையாக இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நம்ப முடியாது, சரிங்களா? எல்லாருமே உண்மையாக இருக்கணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. அதுதான் முக்கியமான விஷயம். கிடைச்ச வாழ்க்கையை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். கிடைக்காத நினச்சி ஃபீல் பண்ணி நான் இருக்கிற வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். பெண்கள் தைரியமாக இருக்க காரணம் என்னன்னா அவளோட அப்பாவாக தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது பெண்களுக்கு பாசத்துக்கும் அரவணைப்புக்கும் காரணம் அவளோட அம்மா தாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் விட வாழ்க்கை முழுசும் பெண்ணின் சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னா அது அவளோட ஹஸ்பண்டாக தான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தேவைப்படும் போது கொடுத்தா நல்லவன், கேட்கும்போது கொடுக்க மறுத்தல் அவன் கெட்டவன் அப்படின்னு சொல்கிறது இதுதான் மனுஷ குணம். அதனால கேட்கும்போதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்து பழகாதீங்க, சரிங்களா? கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், சும்மா கேட்குறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. தாய் தன் பிள்ளைய 10 மாதம் சுமக்கிறாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், சரிங்களா? ஆனால் நம்மளோட அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா
குடும்ப பொறுப்பை வந்து காலத்துக்கும் சுமந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ அம்மா கூட ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, நான் உன்னை 10 மாதம் சுமந்து பெற்றேன் அப்படின்னு வாய் விட்டு சொல்லிடுவாங்க. ஆனால் அப்பா எப்பயுமே நான் காலத்துக்கும் வீட்டு சுமையை சுமந்துக்கிட்டே இருக்கேன்னு எப்பயுமே சொல்கிறதே இல்லை. சரிங்களா? அதனால் அப்பாவும் சரி அம்மாவும் சரி குறைஞ்சவங்க இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது அம்மா தன் பிள்ளைய வந்து இடுப்பில் தான் சுமக்குறாங்கங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அப்பா என்ன செய்வாங்க, தோளில் தூக்கி உட்கார வச்சு சுமப்பாங்க. இடுப்பில் உட்கார வைக்கிறாங்க அப்படின்னா இடுப்புலேருந்து பக்கத்தில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் தோளில் தூக்கி உட்கார வச்சு என் பிள்ளை அந்த உலகத்தவே பார்க்கணும், என்னால் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோளில் தூக்கி வச்சு காட்டுறாங்க. அதனால் அம்மாவும் அப்பாவும் அம்மாவுக்கு அப்பா குறைஞ்சவங்க இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். 2 பேருமே முக்கியம்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை கொண்டு அம்மா அப்பாவை கைவிட நினச்சிடாதீங்க. அவங்கள கையில் வச்சு தாங்கணும், முடிஞ்ச அளவு அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது பிள்ளைகளுக்காகவே தன்னோட சந்தோஷத்தை மறைச்சி நம்ம சந்தோஷத்தை பார்த்து ரசிக்கிறவங்க தான் நம்மளோட அம்மா அப்பாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பிள்ளைகளை பார்க்குறது அவங்களோட கடமைன்னு ஈஸியாக சொல்லாதீங்க. சரிங்களா? நம்மளோட குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பார்க்குறது தான் அவங்களோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு ஒரு சிலர் போவாங்க. அப்படி போகாதீங்க. ஏன்னா அதனால் எல்லா வீட்லேயுமே எல்லாருமே தன் குடும்பத்தையும் பிள்ளைகளுக்காகவும் வாழ்கிறது இல்லை. சரிங்களா? ஒரு சிலர் மட்டும்தான் நான் பிள்ளை குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சந்தோஷத்தவே தொலைச்சிட்டு குடும்பத்தோட சந்தோஷத்துக்காக உழைக்கிறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் எப்போவுமே நம்மளோட பெற்றோர்களை வந்து கஷ்டப்படுத்தி பார்க்கணுன்னு நினைக்காதீங்க. அவங்களோட மனசு சந்தோஷப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கிறது அவங்களுக்கு சந்தோஷம். நம்ம பட்ட கஷ்டம் பிள்ளைகள் படக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு இல்லைங்க. ஆனால் பிள்ளைகள் நினச்ச உடனே அவங்க நினைக்கிறத உடனே வாங்கி கொடுத்து பழக்கக்கூடாது. சரிங்களா? அப்படி பண்ணோம்னா அவங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள்னால் என்னன்னே புரியாமல் போயிடும். அதனால என்ன பண்ணணும், ஒவ்வொரு கஷ்டத்தையும் பிள்ளைகளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். கையில் இருக்கிற காசுக்கு அதாவது அந்த காசு எப்படி வந்துச்சு, அதுக்கு எவ்வளவு கஷ்டத்தை நம்ம சந்தித்தோம் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். வாழ்க்கையில் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கணும். காசு பணத்தை விட படிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். படிப்பு மட்டும்தான் உயர்ந்தது அப்படிங்கிறத நம்ம புரிய வைக்கணும். சரிங்களா? காசு பணம் வரும் போகும், ஆனால் படித்த படிப்பு எப்பயுமே குறையாது அப்படிங்கிறத புரிய வைக்கணும். கையை பிடிச்சிக்கிட்டே இருக்காதீங்க. அப்படி இருந்தோம்னா அவங்களுக்கு நல்லது கெட்டது, நல்ல வழி கெட்ட வழின்னு எதுவுமே தெரியாது. சரிங்களா? அதனால் அவங்க கையை விட்டுருங்க. ஒவ்வொரு இடத்துலையுமே முன்னாடி விட்டு பின்னாடி அவங்கள தூக்கி விடுங்க. அப்போ தான் அவங்களும் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை பார்த்து வாழ்க்கையில் ஜெயிக்க முயற்சி பண்ணுவாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட மரியாதை குறையிற மாதிரி எந்த வார்த்தைகளுமே எந்த இடத்துலையுமே பேசக்கூடாது. நம்மளோட மதிப்பும் மரியாதையும் உயரணும்னா அப்படி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட வாரத்தில் 3 வீடியோ போட்டுட்ருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. எல்லாமே கருத்துள்ள வீடியோ தான். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.